யார் முதல்ல தொடங்குது ஞானஸ்தானத்தை? யோகஸ்தானுங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பைபிள் யோகஸ்தானங்க தொடங்குறான். ராபோஜனத்தை யார் தொடங்குந்த? ஆண்டவரு. இந்த உலக மொழி பேசுற வெவ்வேறு பாஷை 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது, விட்டுட்டார். 14ஆம் அதிகாரத்தை வேற தேவனோட பேசுற பாஷை ஒண்ணுக்குதுன்றியா? அதுக்கு ஆர்ஜினியங்க 2ஆம் அதிகாரங்க. வாய்ப்பழம் கத்துத்தான். உங்களுக்கு இதை விட எப்படி நாங்க பேசி திருத்த முடியும்? தயவு செஞ்சு பிளீஸ். அந்த ஆள் என்ன ஆக போறானா? 27 வருஷமா பேசிக்கிறேன் நான். 27 வருஷமா பேசிக்கிறேங்க. பிளீஸ் நீங்க விளக்க. நீங்க போற உங்களுக்கு ஒருவருக்கும் உத்தரவாதம் இருக்குது. நான் முதல்ல சொல்றேன், உங்களோட அதிகமா அது இருக்க முடியாது. பாதரட்ச வார ஆளுக்கு எனக்கு உரிமை கிடையாது, தகுதி கிடையாது. அவ்வளவு பெரிய ஆளுங்க பத்தி தான் நான் பேசிக்கிறேங்க. பக்தி லகித்த எல்லாம் சிறந்தவங்க, ஜெப வாழ்க்கை, பரிசுத்தம், அவங்க பட்சத்தை நடத்த முடியாது. பரலோகத்துக்கு போவாங்க அவங்க எல்லாம். ஆனா அவங்க இது பண்ணுங்கிறது ஒத்துக்க முடியாது. சரி, இங்க இருந்து நாம பார்த்தோம் வெவ்வேறு பாஷைகள், தங்கள் தங்கள் பாஷை எல்லாம் புளூரல்ல வந்து பல பாஷையாக அது கொர்நேலியு வீட்டுல மாறுவி அந்நிய பாஷை 19 நின்றுச்சு. அது அந்நிய பாஷைகளை பேச எல்லாம் புளூரல் கவனிக்கணும். அந்நிய பாஷைகள் பரலோக பாஷைன்றது இதுக்கு கனெக்ஷனே கிடையாது. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பரலோக பாஷை அது பின்னால கேட்கணும். இப்ப நம்ம அந்நிய பாஷையை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறோம். அந்நிய பாஷையை பற்றி வேதம் எங்க பேசுதுன்னு படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். எப்படி அருளப்பட்டது என்பதை இப்ப படிச்சிருக்கிறோம். எப்போதுமே நம்ம பொறுமையா படிக்கணும். படிக்கும் போது பின்னால் அந்த கேள்விகள் நம்ம பதில் சொல்லிடலாம். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்குதா? நீங்க இதுல என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்க? நம்ம படித்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 அல்லது 13 வசனங்களிலே உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குதோ அதை செய்து கேட்க. மற்றவங்க இல்லாட்டி வேற ஏதாச்சும் சொல்றாங்களா? யாராச்சும் நீங்க கேள்வி கேட்டீங்களா? ஏன் அந்நிய பாஷை வரம் கொடுக்கப்பட்டது? அதுக்கு என்ன பதிலுங்க? ஏன் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல முதல் முறையாக ஆவியானவர் அருளப்படுகின்றார்? அவர்கள் ஆவியானவரால பலப்படுத்தப்பட்டு என்ன பேசினாங்க? அத ஏன் அந்த பாஷை வரம் கொடுக்கப்பட்டது? அதுக்கு பதில் என்ன? வெரி குட். அது எங்க சொல்லியிருக்காரு? அப்போஸ்தலர் 1:8. அதுதான் ரொம்ப முதல் கேள்வி. அவங்க நம்மளை பார்த்து கேட்கறாங்கல்ல, சிஸ்டர் நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்களான்னு அவங்க நம்மளை பார்த்து கேட்கறாங்கல்ல. நாம அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, எதுக்குங்க அந்நிய பாஷை ஆண்டவர் கொடுத்தாருன்னு கேள்வி கேட்கணும். தெரிஞ்சுங்க, கேள்விக்கு கேள்வி பதிலா சொல்லணும். எதுக்குங்க அந்நிய பாஷை கொடுத்தார்? அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாருங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 1:8 படிங்க. வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தமும், அப்ப சாட்சிகளா இருக்கணும்னா மாம்சத்தில் வந்த இயேசுவே இரட்சகர் என்பதை அறிவிப்பதற்காக இந்த வரம் கொடுக்கப்பட்டது. நல்ல தெளிவா எழுதுங்க. ஏன் பாஷை, அந்நிய பாஷை, ஏன் பாஷை வரம் கொடுக்கப்பட்டது என்ற கேள்விக்கு பதில் என்னங்கம்மா? உலகமெங்கும் இயேசுவினுடைய சத்தியத்தை, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யணும்? பையா சொன்னது போல இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இந்த வரத்தை பெற்றவர்கள் யார்? 2வது கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. 2வது கேள்வி, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பாஷை வரத்தை பெற்றவர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுங்க. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். சரிங்களா? சீஷர்கள். ஏன் அதை நம்ம போடணும்னா அவங்களுக்கு வேற உலக மொழி தெரியாது. சரிங்களா? யாருன்னு அது போட்டுங்க. 3வது கேள்வி, அவர்களுக்கு என்ன பாஷை வரம் அல்லது வரங்கள் அளிக்கப்பட்டன? எந்த பாஷை வரம் அளிக்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னால் என்ன நம்ம படிச்சோம்? அந்த 6ஆம் வசனமாமா வெவ்வேறு பாஷைன்னு போட்டுங்க. இப்ப போட்டார் இல்லையா ஐயா? அந்த ஒரு முறைப்படி எழுதின்னு வாங்க. அதுதான் எழுத சொல்றேன். எழுத மாட்டீங்களா? வெவ்வேறு பாஷை. என்னங்க வெவ்வேறு பாஷை? அடுத்த வசனம் என்ன ஐயா படிச்சார்? 9ஆம் வசனமா? 8 தங்கள் என்று சொல்லும் போது ஏறக்குறைய 17 மொழியிலே பேசுகின்ற வரம் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? 8ல இருந்துங்களா? 8ல இருந்து. ஆமா, அதுக்கு ஜென்மம்னா என்ன அர்த்தம்?
தாய்மொழி சொன்னா பிறந்த நாட்டின் மொழின்றது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா இப்ப யூதனுக்கு எபிரேய மொழி தாய்மொழின்னு சொல்லலாம். ஆனா ஜென்மம்னு வரும்போது பிறந்த நாட்டின் மொழி, அதான் அர்த்தம். இப்போ இங்க இருந்து நிறைய பேர் அமெரிக்கா போறாங்க, அமெரிக்கால குழந்தைங்க பிறகுது. அவங்க பிறந்த நாட்டின் மொழி என்ன? ஆங்கிலம். அதுதான் ஜென்ம பாஷை. ஆனா அவங்க தாய் பாஷை தமிழ். அது வித்தியாசமா இருக்கலாம். ஜென்ம பாஷை என்பது ஆமா ஆவியானவர் நிரப்பப்பட்ட பொழுதுதான் அவர்கள் பேசினார்கள். ரைட், அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா வெவ்வேறு பாஷைன்னு சொல்லும் போது அங்கு கூடியிருந்த யூதர்கள் அவர்கள் சார்ந்திருந்த நாட்டினுடைய மொழியில பேசினார்கள். எல்லாரும் ஒரே பாஷையை பேசல, எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். அதாங்க நம்ம ஆமா பற்பல. அது வெவ்வேறுன்றத நீங்க பல பாஷைன்னு சொல்லலாமே, தப்பு ஒண்ணு இல்லையா? அதாவது உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் இப்போ அந்த திரும்பி அந்த ஒரு சின்ன அதுக்கு விளக்கம் காட்டுறோமே. ஆவியானவர் பேதுருவை நிரப்பினார். பேதுரு முதல்ல கிரேக்க மொழியில பேசினாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு லத்தீன் மொழியில பேசினார். அப்படி இல்ல, கிரேக்க மொழியில பேசினார், கிரேக்க மொழியில பேசினார், அவ்வளவுதான். அதாவது அந்த மொழி, அதான் ஐயா சொன்னார், அது அற்புத வரம். கொஞ்ச நாள் முக்கியமா வைத்துக் கொள்ளுங்க. அடுத்த கேள்வி எழுதிங்க. இந்த பாஷை வரம் முழுக்க முழுக்க அற்புத வரமாகும். அது ரொம்ப வலியுறுத்த வேண்டிய ஒரு சத்தியம். அது ஏன் நம்ம அதுக்கு வலியுறுத்தணும்னா, தற்காலிகமா வந்தது கிடையாது. வெரி குட். இது ஒரு அற்புத வரம், இது தற்காலிகமானது அல்ல. வெரி குட், தேங்க்யூ. நான் யோசனை அந்த கேள்வி கேட்பாங்க. அது தற்காலிகமானது அல்ல, ஜெபிப்பதற்கு மட்டுமல்ல. ஜெபிக்கிறதுக்கு மட்டும் பண்ணிட்டு கான்வர்சேஷனுக்கு நடைமுறை வாழ்க்கையில அவனுக்கு பேச தரேன்னா அவன் போய் எப்படி அங்க சுவிசேஷத்தை சொல்ல முடியும்? சரிங்களாயா? தற்காலிகமானதா இருந்தா, சார் அது 10ஆம் தேதி பேசினார் சார், அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி பேசினாரு, 12ஆம் தேதி மறந்துட்டார் சார்னு சொல்றது இல்லைங்க. இல்லங்க, குளிக்கணும், கொஞ்சம் சோப்பு வேணும், முழு அது தற்காலிகமானதல்ல. அதாவது ஒரு சரிங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் பேசுவதற்கல்ல, நிரந்தரமாக கொடுக்கப்பட்டது. அதுதான் முக்கியம். ஏன் நிரந்தரமாக கொடுக்கப்பட வேண்டும்? அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சுவிசேஷத்தை அந்த மக்களுக்கு அவர்கள் அறிவிக்க வேண்டும். ஐயா, உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாயிடுச்சுங்களா? ரைட், சொல்லுங்கம்மா. அதாங்க பேசி முடிச்சுட்டாங்க, எல்லாரும் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப கூடி வந்திருந்த 3000க்கு மேற்பட்ட ஜனங்கள் கூட்டிட்டாங்க. அவங்க எல்லாம் பாருங்க, படம் சரியா தெரியுதுங்களா? எல்லா தேசத்திலிருந்து வந்திருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க, என்னடா எல்லாம் நம்ம ஜென்ம பாஷையில பேசுற, அவங்க சொல்றத அங்க பதிவு பண்ணப்படும். ஒரு நிகழ்ச்சியை குறித்து நம்ம மற்றவர்கள் சொன்ன கருத்து தான் அது, கேட்டவர்களுடைய கருத்து. ஜென்ம பாஷைனா அவங்க பேசின பாஷை தான். இவங்களுக்கு ஆச்சரியம், நீ எப்படி பேச முடியும்? ஐயா சொன்னார் பாருங்க. சரிங்களா? அப்புறம் அது அற்புத வரம் எழுதினீங்களா? அற்புத வரம், அது கொஞ்சம் தயவு செய்து எழுதிக் கொள்ளுங்க. இந்த பாஷை வரம் அற்புதமானது. அது ரொம்ப வலியுறுத்த வேண்டிய விஷயங்கள். அற்புதமானது. இதுலதான் நமக்கு சில நேரத்தில் ஐயா சொன்னது போல நம்ம கொஞ்சம் முழிக்கிறோம். அப்படி இல்லை. ஏன்னா நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம எல்லா காரியத்தையும் கற்று தான் நம்ம செய்யறோம். அது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த இடத்துல கடவுள் இந்த அற்புதத்தை நிகழ்த்தினார். இப்ப இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன், ஏன் இந்த அற்புத வரம், இந்த வரம் அற்புதமாக அருளப்பட வேண்டும்? அந்த கேள்வி எழுதிக்கொள்ளும். எப்போதுமே கேள்வி கேட்க கேட்கதான் நம்ம இன்னும் நல்லா விளங்கும். ஏன் இந்த பாஷை வரம் அற்புதமாக அருளப்பட வேண்டும்? சொல்லுங்க பார்க்கலாம், பதில் சொல்லுங்க. உங்களுக்கு விளங்கி இருக்குதா பார்ப்போம். ஏன் அற்புதமா? இப்ப பிரமித்தார்கள் வருது இல்லைங்களா? அப்ப எது பிரமிக்க செய்யும்? ஒரு காரியம் நம்ம பிரமிக்க செய்யும் போது, ஒரு காரியத்தை கண்டு நம்ம ஆச்சரியப்படுறோம். அப்படி ஆச்சரியப்படும் போது நம்ம என்ன செய்யப்படுறோம்? அந்த காரியத்தை பார்க்க அல்லது புரிந்து கொள்ள முயற்சி செய்யறோம். அதாவது ஆங்கிலத்தில் இட் கிவ்ஸ் அஸ் எ கியூரியாசிட்டின்னு சொல்லுவாங்க. கியூரியாசிட்டினா புதுசா நடக்குது, நம்முடைய கவனத்தை அது இருக்குது. முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், அவங்க என்ன பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கிறது கவனிக்க செல்லுது.
நம்முடைய ஆச்சரியத்தை நமக்கு தந்து நம்முடைய சிந்தைகளை கவர்ந்து இழுக்கிறது. எழுதிக் கொள்ளுங்க. கேட்போருடைய சிந்தையில ஆச்சரியத்தை தந்து அவர்கள் கவனத்தை ஈர்க்க செய்கிறது. இல்லைங்களா? அதான் அற்புதம். ஒண்ணு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அடுத்தது என்ன, அவங்க சொல்ற கருத்து என்னமா அங்க படிச்ச நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவர்கள் தங்கள் தங்கள் ஜன்மை பாஷைகளிலே 11ஆம் வசனம் 11. ஆமா, அவங்க என்ன செய்தி சொன்னார்கள்? அவர்கள் பேச்சினுடைய செய்தி என்ன? தேவனுடைய மகத்துவங்களை பேச. அப்ப இந்த மகத்துவங்களை அறிவிப்பதுதான் இந்த வரத்தினுடைய நோக்கம். தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். இந்த தேவ மகத்துவங்களை அறிவிப்பதுதான் வரத்தினுடைய நோக்கம். ஒரு சின்ன உதாரணமா பெந்தெகோஸ்தே சபையில என்ன சொல்றாங்க? நாங்கெல்லாம் பரலோக பாஷைக்கு பேசுறோம். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்த போது பரலோகத்தின் தூதர் பெத்லகேமினுடைய ஓரத்தில் குடியிருந்த மேய்ப்பர்களுக்கு வந்து பரலோக பாஷையில பேசினாங்க. அந்த ரொம்ப கொச்சையான எபிரேய பாஷை, அரமேயு மொழின்னு பேர். அந்த பாஷையில பேசி என்னமா பண்ணாங்க அவங்க? இதோ இன்று நீங்கள் பயப்படாதிருங்கள், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே. அந்த செய்தி தான் முக்கியம் சார். அவங்க பாட்டு பாடினாங்க சார், அடடா சம்மனசுங்க பறந்ததுங்க, அது இப்படிங்க, அது அப்படிங்க. இதெல்லாம் அங்க முக்கியம்? எதுங்க முக்கியம்? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். போப்பா உடனே. The message is the vital importance. பேசுகிற ஆள் மிக சாதாரண ஆள். ஆனா என்னப்பா சொல்றான்? தேவ மகத்துவங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த மகத்துவமான செய்திக்கு மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும். அதான் விஷயம். ஏன் அந்நிய பாஷை வரம் கொடுக்கப்பட்டது? என்ன அழகா வரும். கடவுளுடைய திட்டம் கரெக்டா இருக்குதுங்களா? நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், உன்னதத்தின் பலனால் தெரிவிக்கப்படுவீர்கள், அப்பொழுது பூமியின் கடைசி பிறந்த எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். எப்படிப்பா நீங்க சாட்சி சொல்வீங்க? அற்புத வரமாகிய பாஷ்ய வரத்தினாலே நான் உங்களை பலப்படுத்தி நீங்கள் அறியாத தேசத்துல, நீங்கள் கேள்விப்படாத மொழியில தேவ மகத்துவங்களை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அதை கேட்பதன் மூலமாக அந்த நாட்டு மக்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். இதுல ஏதாச்சும் குழப்பம் இருக்குதா? நம்ம சொன்னதுல ஏதாச்சும் குழப்பம் இருக்குதா? ஒரு குழப்பமும் இல்லை. ஜான் கால்வின், ஏன் அதை நம்ம சொல்ல வேண்டியது என்றால், இன்றைய திருச்சபையினுடைய, அதாவது இன்றைக்கு இருக்கிற திருச்சபையினுடைய, அதாவது புராட்டஸ்டன்ட் என்று சொல்ல, ரோமன் கத்தோலிக்க சபைகளுக்கு அல்லாத மற்ற சபைகளுடைய ஆரம்பம் ஓரளவில் பேப்டிஸ்ட் சபையில் 16ஆம் நூற்றாண்டின் மைய காலத்தில் சீர்திருத்த காலம்னு பேர், ரிஃபார்மேஷன். அந்த சீர்திருத்த காலத்திலே தேவனால் எழுப்பப்பட்ட உன்னதமான தேவனுடைய தாசர்கள் தான் இன்றைக்கு நாம் நம்புகின்ற வேத கோட்பாட்டுகளை வகுத்து கொடுத்தவர்கள். நான் அன்றைக்கு கூட சொன்னேன், நம்முடைய விசுவாச அறிக்கைன்னு. அப்ப ஜான் கால்வின் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு விளக்கம் கொடுக்கும் போது அவர் தான் இந்த முதல் விளக்கத்தை கொடுத்தவர். அந்நிய பாஷை வரம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. இப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதனாலே நிகழ வேண்டிய பலன் என்ன? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? நம்ம பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு என்ன செய்தாங்க? எல்லாரும் மனம் திரும்பி யூதர்கள் விசுவாச. அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அந்நிய பாஷை எல்லாம் பேசி முடிச்சாங்க சார். அப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க. திருப்பி இன்னொரு நாள் வந்து அந்நிய பாஷை பேசினாங்கன்னு இல்ல. அந்த அந்நிய பாஷை பேசி முடிக்கப்பட்டது. ஆனா கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்கள் யார்? யூதர்கள். யூதர்களுக்கு பேதுரு எதுல பிரசங்க ஆரம்பித்தார்? அப்போஸ்தலர் எதுல பிரசங்க ஆரம்பிக்கிறார்? எபிரேய பாஷையில பேசுறார். பேசி அவங்க கொஞ்சமா பேசினாங்க எல்லாரும். இட் இஸ் a சாம்பிள்.
ஆனா பேதுரு அதுக்கப்புறம் என்ன பண்றா, ஒரு நீண்ட பிரசங்கம் பண்ணி அந்த பிரசங்கத்தினுடைய முடிவுல 3000 பேர் மனம் திரும்பினார்கள். The purpose of speaking in tongues is a conversion, salvation. ஆக அந்நிய பாஷையிலே பேசுவதின் நோக்கம் என்ன? சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதனாலே மக்கள் மனம் திரும்பி விசுவாசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்ததுங்களா? நடந்ததா? இன்னைக்கு அந்நிய பாஷை பேசி இருக்கிறாங்களே, யாரு ரசிக்கப்பட்டாங்க? கேள்வி பண்ணுங்க. அந்த கேள்வி கேட்க வேண்டாம். அப்ப அதெல்லாம் பேசினே பாங்க சார், ஜாலியா கேட்டுக்கிறேன் சார். இது என்ன, நம்ம என்ன டிவி ப்ரோக்ராம் நடிச்சுக்கிறோம், ஸ்கிட் நடிச்சுக்கிறோமா? இல்லமா, ரசிக்கப்பட்டாங்களா சார்? ஆதி திருச்சபையில பேசினாங்க, ரசிக்கப்பட்டாங்க. நீ பேசின, ரசிக்கப்பட்டாங்களா? அப்ப என்ன பேசி நிக்கிற? எதுக்கு பேசி கொண்டு இருக்கணும்? அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். எதற்காக கொடுக்கப்பட்டது, அதை எப்படி பேசினார்கள், அந்த பேசி முடிந்த உடனே என்ன நடந்தது? 3000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். பிரதர் சொன்னதுனால இன்னும் சில தெளிவுகளுக்குள்ள நீங்கள் வந்திருப்பீங்க. நல்லா கவனிங்க. யூதர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். இங்கே அடுத்துங்க தேர்ந்த பிராமணர்கள், தேர்ந்த முஸ்லீம்ங்க சுவிசேஷம் சொன்ன கேட்பாங்களா? என்ன ஒண்ணு கேட்பாங்களா? ஆனா திடீர்னு தேங்காய் தூக்கி போட்டு அண்ணி நின்று போயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? நான் போய் நின்னுங்கிறேன் அந்த அக்கராகாரத்துல, இந்த முஸ்லீம் மசூதியில எதிர்கா. நான் தேங்காய் தூக்கி போட்டுட்டு நின்னுங்க, தேங்காய் நிக்குதாங்க. அப்ப என் பேச்சு என்ன பண்ணுவாங்க? வந்துக்கிற யாரும் போலீஸ்வான் அல்ல நின்னுவான். இதேதான் வெளியூர்ல வந்த யூதருங்கெல்லாம் இந்த மீன் பிடிக்கிறவங்களும் இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணியிருந்தால உள்ளூர்காரன் என்ன சுவிசேஷம் ஏசாமி எங்க பண்ணலாம் கேலி படிச்சது. இப்ப வந்த யூதனுக்கு என்ன பண்ண, என்னடா எங்க ஊர் பாச பேசுறான் மீன் பிடிக்கிறான்னு அவன் எல்லாம் அசந்துட்டான். அதனால்தான் பேர் நடக்கும்போது எல்லாம் அசந்து நின்று போச்சு. இந்த அற்புதம் நடந்து வரிசை புரியுதா? வந்த யூத பெருசங்க வந்தாங்க அங்கிருந்து, இன்னும் இந்த கேலியில என்ன கேலி பண்ற, எங்க ஊர் பாஷை புளியண்டா பேசுறான்டா எல்லாம் அசந்து போய் நின்ட்டான். அதனால தான் பிரசங்கம். இது ஒரு அற்புதம் அங்க நடந்தது. அங்க கொடுக்கப்பட்ட அந்த ஊழியம் அந்த யூதர்களுக்கு தொடர்ந்து தமிழ்ல பேசிருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் யூஸ் ஆகாது. நல்ல கவனிங்க. வந்த யூதர்கள் தமிழ்நாட்டில இருந்து 10 பேர் தான். அதால தமிழ்ல மொத்த பிரசங்கம் பண்ணிருக்க முடியாது. ஆனா அந்த யூதனுக்கு யூத பாஷை தெரியும், உள்ளூர் யூதனுக்கு தெரியும். ஆனா யூத பாஷையில பிரசங்கம் நடக்குது. இப்ப நான் 14ஆம் அதிகாரத்துக்கு போறேன். என்ன கவனிங்க. 14ஆம் அதிகாரத்துல நான் ஒரு முறையா இதை தொடங்க, அதாவது 1ல இருந்து நான் தொடங்க போறது இல்ல. ஏன்னா 2ஆம் வசனம் ரொம்ப பிரச்சனைக்குரிய வசனம். கடவுளோட பேசுற வரன்னு அந்த வசனத்தை தான் நீங்க நானும் எல்லாரும் தொங்கி நிற்கிறாங்க. அந்த வசனத்தை புட்டின்னு தேவனோட பேசுற வரன்னு. அதில் நான் அங்க தொடங்குறது உங்களுக்கு விளங்குறது கஷ்டமா இருக்குன்னு நான் வேற இடத்துல இருந்து தொடங்க போறேன். அதை நீங்க கொஞ்சம் போய் என்னோட என்ன நீங்க கவனிக்க வேணும். ஏற்றால இதெல்லாம் நமக்கு புரிஞ்சு போச்சு. நான் மறுபடியுமா இந்த விசுவாசியை வைத்துக் கொண்டு நான் உங்களோடு கூட சில விஷயத்தை விளக்க விரும்புகிறேன். 14ஆம் அதிகாரத்திலிருந்து நான் முன்ன சொன்னபடி பிதா குமார பரிசுத்தாவினுடைய சிம்பாலிக்கா இது வரைஞ்சிருக்கிறேன். விசுவாசி நல்லா கவனிங்க. இங்க சபையார் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அல்ல உங்களே தான் வரைகிறங்க, அதில் உட்காந்துங்கிறீங்க. இம்மா இப்போ பெந்தகோஸ்துக்காரர் நம்பக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றேன். அவங்க பாஸ்டர் வராரு. அங்க இருக்கிற ஒரு பெரிய ட்ரெண்ட் என்னன்னா, ஒரு பாட்டியை கிட்டிய தொடங்கிட்டு ஜனங்களை அப்படியே உற்சாகப்படுத்தி கொண்டே போறாங்க. இங்க பெந்தகோஸ்து சபை மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படியே உற்சாகப்படுத்தி கொண்டு அது உச்ச நிலைக்கு போயின்னு இருக்குது. அது அவங்க குறையவே விட மாட்டாங்க கடைசி வரைக்கும். இன்னொரு ஆள் அசிஸ்டன்ட் வந்தாலும் அங்கிருந்து அப்படியே பேஸ் பண்ணுவாரு. அதை இப்போ நல்ல உச்ச நிலைக்கு போகும்போது எல்லாரும் ஆவியினால நிரப்பப்பட்டு பாஷை பேச ஆரம்பிப்பாங்க. இங்க நடக்கிறது என்னன்றத நான் அவங்க வாயில கேட்டு சொல்றேன். ஆவியானவர் எல்லார் மேல இறங்கினதுனால அவரோடு கூட எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஐம் கரெக்ட்? சரிதானையா? பெந்தகோஸ்து சபையுடைய நம்பிக்கை பாட்டு பாடி உற்சாகமான நிலை வரும்போது ஒவ்வொரு ஒரு ஷவுட்டிங் வரும். அப்ப என்ன நடக்குது? ஆவியானவர் எல்லாரும் மேல இறங்குனதுனால அவங்க என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க கொள்கை பிரகாரம் அவர்கள் தேவனோட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க ஒண்ணு நல்ல கவனிங்க. இதுக்கு இவங்க இப்படி பேச ஆரம்பிச்சதுக்கு காரணம் இவங்களா அவரு நற்பனதுனால? விச் ஒன்? ஐயா சொல்லுங்க. இந்த ஹோல் காங்கிரிகேஷன் எல்லாரும் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு காரணம் அவங்களா இந்த ஆவியானவர் அவங்க மேல இறங்கி அவங்களோட பேச வந்துதான்? விச் ஒன் கரெக்ட்?
பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்குந்தால் தான் அவங்க அந்த மாதிரி மாறினாங்க. சரிதானா? ஆவியானவர் அவங்க மேல வந்து இறங்குனதுனால அவங்க நிலைமை வித்தியாசமான நிலைக்கு வந்துருச்சு. அப்ப காரணம் யாரு? ஆவியானவர். அப்படியானால் என் கூட நீங்க 14ஆம் அதிகாரத்துல இந்த வசனத்தை எழுதுங்க. இதுக்கு நீங்க எனக்கு விளக்கம் கொடுக்கணும் படிச்சுட்டு. நம்ம ஒருத்தரும் ஆசாரியர்கள், ஒருத்தரும் தீர்க்கதரிசிகளா இருக்காங்க. 1 கொரிந்தியர் 14:23. சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக் கொள்ளும் போது அல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? நல்லா தெளிவா அதை உடனே அமைதியா படிச்சுங்க. எல்லாரும் அமைதியா அதை படிங்க. நான் மறுபடியும் உங்களுக்காக ஒரு முறை வாசிக்கிறேன். சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தார், சபையின் உள்ள வந்து பார்த்தாங்கன்னா அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? இது கொஞ்சம் பரியாசம் தானா? பரியாசம் யார் பண்றது? இல்ல இல்ல இல்ல, இந்த பைத்தியம் பிடிச்சவங்க சொல்றது ஆளு அல்லங்க. இது உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையான்றது யாரு? பவுல் அப்போஸ்தலன். சரியா சொல்லணும்னா ஆவியானவர். ஏயா இன்னைக்கு இருக்கிற கொள்கையை கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க. பைபிள்ல இந்த மாதிரி எல்லாம் கத்துறீங்களே, உங்களை பைத்தியம் மூட்டம் சொல்லுவாங்க ஆவியானவங்க எழுதி வச்சுட்டு, இப்ப பெந்தகோஸ்து சபை பூரா அவர் இறங்கி நிற்கிறாரா? அவரு எழுதி வச்சு தான் இறங்குறாரா இல்ல அவர் வேறவா? புரியுதா? சொல்லுங்க. இந்த மாதிரி ஏகமா கத்துறீங்களே அப்படின்னு பைபிள்ல நமக்கு எச்சரிப்பு கொடுத்துட்டு இப்ப இருக்கிற சபையில எல்லாரும் மாதிரி பேசினுக்கிறாரு. அவர் யார்? அவரு நான் சொன்னது புரிஞ்சிச்சா? உங்களுக்கு விளங்கிச்சாயா? பைபிள் சொல்றாரு ஏகமா பேசக்கூடாதுங்க அந்நிய பாஷன்றாரு. ஆனா இப்ப இருக்கிற சபை சொல்லுது அவரு தான் இறங்கிட்டாரு. ஏதோ அங்க இறங்குற எங்க இறங்குற பூராத்து ஃபில் பண்ணவரு. இங்க எப்படி பைத்தியம் பிடிச்சோம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இங்க எப்படி எல்லாரும் மேல இறங்குறாரு அவரு? சரி, 1. 2 27. யாராவது அந்நிய பாஷையில் பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில், மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். அவர்கள் ஒவ்வொருவரும் தான் பேசணும். ஒரே நேரத்தில் சபையில் எல்லாரும் பேசக்கூடாது. ஒருவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையில் பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். நீங்க பைபிளை ஆழ்ந்து படிக்க வேணும் என்று நான் விரும்புறது. நல்லா கவனிங்க. அர்த்தம் சொல்றவன் சபையில் இல்லைன்னா சபையில் பேசாத. யார் எழுந்து? ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அந்த கொள்கை மறுபடியும் கவனிங்க. ஆவியானவர் இந்த மனிதனோட இடைப்படுகிறார். அப்பதான் பாஷை பேசுறான். காரணம், முதற் காரணம் இவரா? ஆண்டவர் இறங்கலன்னாக்கா அவனுக்கு பாஷை அவருக்கு தானே பேசுற வரும். அர்த்தம் சொல்ற சபையில இருக்கிறானா இல்லையான்றத அவங்க கூட பேச வந்த ஆவியானவர் பார்க்கணுமா, சபையம் பார்க்கணுமா? இங்கதான் நான் நீங்க கவனிக்கிற விதத்தை குறித்து சந்தேகப்படுறேன். நான் சபை இங்க எல்லாம் கவனிக்க வேண்டும். அர்த்தம் சொல்றவன் இல்லைன்னா சபையில பேசாதேன்னு ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த ஆவியானவர் எப்படி அர்த்தம் சொல்லாத இருக்கும்போது நேர்போற அவனை அப்ப யார் பார்க்கணும்? அர்த்தம் சொல்ற இருக்கிறான் இல்லையான்னு ஆவியானவர் பார்க்கணும். எவ்வளவு குழப்படி இந்த வசனத்துடைய அத்தாரிட்டி ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், கடவுளுடைய வார்த்தையை இந்த கொள்கைகள் டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. குணமாக்கிற வரோம், அற்புதம் செய்யற வரோம். தேவன் அற்புதரியா? ஆனா அற்புதம் இப்ப ஒண்ணு கூட கிடையாது. பிளீஸ் இல்லன்னு சொன்னா நீங்க ரொம்ப அழுத்தமா என் நெஞ்ச பிடிக்கிறதுன்னு நேரம் எனக்கு காட்டுங்க. மிரக்கல. நான் மலேசியா போனேன், சிங்கப்பூர் போனேன், டெல்லி போனேன். என் அப்பா அற்புத மூர்த்தி தான். ஆனா அங்க இருந்த ஜலத்து மேல நடந்தது, செத்தவன உயிராக்குறது, கண்ணு ஒரு கண்ணு புது கண்ணு வந்தது, இந்த கை மெலிசான கை தடியா, அந்த மாதிரி ஒரு அற்புதம் இப்ப நடக்குதா? தேவனுக்காக நாம் பொய் சொல்லக்கூடாது என்று பவுல் சொல்றான். பிளீஸ், நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சபைகளை? ஐயா, சிலுவையை சுமந்து கொண்டு போகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அற்புதங்களின் மேல் மிதந்து பரலோகத்துக்கு போறது இல்லை. வியாதி ஏதோ வியாதி இருந்தது பவுலுக்கு 3 தடவை ஜெபம் பண்ண, அதுக்கு மேல பண்ணாத ஜெபம் போன்ட்டார். நம்ம அநேகர் வியாதியஸ்தரா இருக்கிறோம். அதுக்கு 1000 காரணம் இருக்குது. அதுக்கு ஒண்ணு கூட கிளாரிஃபை பண்ண நம்ம விரும்புறது இல்ல. அற்புதம் மாதிரி கேட்டுக்கிறோம் ஆண்டவர் கிட்ட. பொண்டாட்டி அன்பா நடத்தியா, புருஷன் அன்பா நடத்து, மாமியார் அன்பா நடத்து, நத்திரியா? நான் உங்களை கேட்கல, எல்லாரும் கேட்கிறேன். நான் என்னை கேட்டுக்கிறேன். நத்திரியா நீ?
அப்புறம் எப்படி அற்புதம் கேட்கிற ஆண்டவர்கிட்ட? நல்லா கவனிக்கணும் ஒரு விஷயத்த. நீங்கள் தேவனுடைய ஆலயம், அது தேவன் ஆவியானவர் வாசம் பண்றார். ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா, இந்த உடம்பை நீ கெட்டினா அவர் உன்னை கெடுப்பாரு. பெருந்தீனி துண்ணு கெட்டுட்டு லௌகிக கவலையால கெடுத்துட்டு உடம்ப, அப்போ கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் எதுக்காக காத்துக்கிறார் உன்ன? அந்த ஆண்டவர் பார்க்காதபடி எங்கன்னா ஒழிஞ்சினரு, அவர் கெடுக்கிறதுக்கு காத்துக்கிறார் உன்ன. பெருந்தீனி துண்ணாதனா எல்லாம் வாரி போட்டுன்னு குப்பை தொட்டி அதை வந்து இங்க உட்காந்துங்கிற பைபிள் வச்சுன்னு உன்னை கெடுக்கிறதுக்கு காத்துக்கிறார் அவரு. தேவனுடைய ஆலயத்தை ஒருத்த சிற்றின்பத்தினால வேற எதனால ஆலயத்தை கேட்டால் தேவன் உன்னை கெடுப்பார். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. நடுகிறேன் நான் ஒவ்வொரு தடையும் வாட்டில தப்பு பண்ணும்போது நடுகிறேன் நான். அப்பா தப்பு பண்ணிட்டேன்பா, பாட்டு வராது போடும்பா, ராத்திரி சோறு அதிகம் துணிட்டேன், அந்த அம்மா கறி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுடுச்சு, ராத்திரி காலையில ஏந்தா ஒரு மாதிரி ஆகுது, மயக்குமா, ஊழியம் கட்டுறம் போலுது, தெரியாது அந்த பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன சொல்லிட்டு தொண்டை கரகரான்னு எப்பா பயந்து நடுங்கிறேன் ஒவ்வொரு நாள். நான் 40 நாளா பாண்டிக்கிறேன் தெரியுமா. லெண்டேஸ் ஃபுல் கவர். இத்தனை வயசுல பாட முடியாத நிலைமையில ஒரு நாள் இருந்தேன் நான். இன்னைக்கு என்னுடைய பிச்சு பயங்கரமாகுதுன்றான். இவ்வளவு நாள டிராவல்ல பாடி நிக்கிறேன். சாப்பிடும் போது அப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையா சாப்பிடணுமா, நானு தேவனுடைய ஆலயத்தை நீ கட்டி நான் உன்ன அவர் கெடுப்பார். அங்க போய் அற்புதத்தை கேட்டுனுக்கிறோம் தைரியமா. பின்லேடன் கூட போய் ஒழிஞ்சுனுக்கிறான். அவர் அப்புறம் நீ தெரியுமா, அவன் குரான்ல எழுதிக்குது, இச்சிட்டினா பரலோகத்துக்கு போடுவேன். அங்க நிறைய பொண்ணுங்க காத்துனுங்க ரூம்ல, குரான்ல இருக்குது. ஜிகாத்துனா என்ன, ஏன் வாலிய பசங்க சாக மாட்டான் போய் எழுதினவங்க தப்பா நடத்திட்டாங்க. அவனாவது போய் ஒழிஞ்சுனுங்கிறான். தைரியமா வந்து உட்காந்துங்கிற சபையில மாமியார் உள்ள தேய்ச்சிட்டு, புருஷன் உள்ள தேய்ச்சிட்டு, பொண்டாட்டி உள்ள தேய்ச்சி தள்ளிட்டு தைரியமா வந்து உட்காந்துங்கிற பின்லேடன். அற்புதம். சாஸ்திரியார் சொன்னாராம் இன்னைக்கு 90 வயசு கழுவிக்கு குழந்தை கொடுத்து அற்புதம் பண்ணாரு. ஏன் இப்ப நம்ம ஒருத்தர் கூட யோசிக்க மாட்டோம்? அத வயசானா நம்ம பாட்டிங்களை கூப்பிட்டு வந்து நிக்க வச்சு ஜாம் பண்ண வேண்டியதுதான். அந்த ஒரே ஒரு அற்புதம் அனுப்பி சுவாமி ஒரு குழந்தை கொடுன்னு. ஏன் அந்த தைரியம் வரல? அற்புதத்துக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்குது. எல்லாம் பைபிளுடைய வார்த்தை எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டுமே நாம. எங்க ஜனங்களை இட்டுன்னு போயின்னு நாம. இங்க சொல்றாரு அவரு, அர்த்தம் சொல்றேன் சபையில இல்லைன்னா நீ பேசாதுன்னு. அவர் தானே இறங்கி என்ன பேச வைக்கிறாரு. அப்ப அவர் தானே கவனிச்சு இறங்கணும். பிளீஸ், இதுக்கு என்ன மாற்றுக்காரு இருந்தா சொல்லுங்க அந்த வசனத்துக்கு. அவர் வந்து இறங்கி என்னோட பேசுகிறாருன்றதுதான் அந்த சபையினுடைய நம்பிக்கை. பரிசுத்தாவியானவர் அவர் பேச வந்ததுனாலதான் இவன் பேசுறான். வந்தது முதல் வந்து யார் டைம் தெரிஞ்சுங்க. அவ்வளவு நேரம் சபை நடக்குது. அந்த நேரம் கரெக்டா இறங்குற நேரம் யாரால சூஸ் பண்ணப்படுது? ஆவியானவரால. அவரு இல்ல பாக்கணும் சபையில அர்த்தம் சொல்றது இருக்கிறானா இல்லையான்னு. அப்ப இந்த வரத்துக்கு வேற விளக்கம் கொடுக்கணும் நாம. அந்த சபையினுடைய விளக்கம் சரி கிடையாது. அப்ப இதுக்கு வேற விளக்கம் கொடுக்கணும். ஆண்டவர் வரத்தை கொடுத்துட்டாரு, பார்த்து யூஸ் பண்ணு. 8 மணிக்கு சபை கூட்டுது, 7:45 வா ஐயர்கிட்ட போ. நான் இந்த ஊர் பாஷை எனக்கு வந்து சொல்லிட்டு போயிடறாங்க. ஜெர்மன்காரங்க வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க நான் இந்த பாஷை பேசுறேன்னு. ஜெர்மன்ல இருந்து தமிழ் மொழி பேச தமிழ் இருக்கிறாங்களா ஐயா? அப்ப பேசாம இருக்கு. இல்ல சபை மத்தியில எழுந்து பேசி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு உட்காந்துக்கலாமா? அது குழப்பம். சபை கூடுறதுக்கு முன்னாலே அர்த்தம் சொல்ற இருக்கிறான். அர்த்தம் சொல்றவங்க இருக்கிறானா இல்லையா எப்ப பாக்கணும்? இவங்க எல்லாரும் இந்த புக்கில் இருக்குது. நான் ஒண்ணு படிச்சு காட்ட போடுறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதிகமா அதை படிச்சு காட்ட விரும்பல. அந்நிய பாஷையானது பேசுற சபையாருக்கு விளங்காது, மற்றவங்களுக்கு விளங்காதுன்றதை ஒத்துக்கிறேன் நான். இன்றைக்கு பேசுற பாஷை கூட ஜென்யூனா கூட மற்றவங்களுக்கு விளங்காது. ஆனா பேசுகிற நபருக்கு விளங்காது என்பது கள்ள உபதேசம். இன்னைக்கு இங்க பேசுறவங்க யாருன்னா இருப்பீங்க, கொஞ்சம் தயவுசெஞ்சு யோசிங்க. பேசுறது உங்களுக்கு என்ன விளங்குதா? முழு பாஷை வரும். நீ எனக்கு விளங்குதுன்னு கேட்டா நான் எழுப்பி கேட்ப. தண்ணிக்கு என்ன அந்த பாஷையில என்ன, நெருப்புக்கு என்ன, மாட்டுக்கு என்ன, மனுஷனுக்கு என்ன கேட்பேன் நான். எனக்கு பாஷை தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா எதுனா ஒண்ணு நீ சொல்ல முடியாது. கவர்மெண்ட் இதுதான் தெளிவா அறிஞ்சிருந்தாங்க. பேசணுங்களுக்கு விளங்கிச்சா இல்லையா? ஓபன் ஹார்ட்டோட என்னோட பேசணும். நீங்க எத்தனை பேர் பேசணுங்களுக்கு விளங்கலன்ற கருத்து வச்சுருக்கீங்க? பிளீஸ் தயசுமா கை தூக்கலாம். தப்பு கிடையாது. டாக்டர் சபைக்காரன் இருந்தாலும் ஐயா அந்நிய பாஷை பேசணும்னு விளங்கலையாது. எத்தனை பேர் அப்படி நம்பினீங்க?
பேசுறவங்களுக்கு சரியா விளங்குச்சு அப்படின்னு பைபிள் சொல்லுது. இவங்க அத்தனை பேர் புஸ்தகத்துல பேசிக்கினே இருந்தா அப்படியே அது நான் படிச்சு காமிச்சது நல்லது. ஓகே. அந்நிய பாஷையில் பக்கம் 21. அந்நிய பாஷையில் பேசிக் கொண்டிருக்கும் போதே நமக்குள்ளே நம்மை அறியாமலே பக்தி விதித்து வரலாம். இஸ் கரெக்ட்? புக் எழுதிருக்காரு. நம்ம அறியாமலே அதே மாதிரி ஸ்டான்லி என்ன எழுதிருக்காங்க. சாரி பேரு சொல்றேன் நான். அவர் இன்னும் ஒரு பங்கு போய் மேல போய் எழுதுறாரு. அந்த மாதிரி எனக்கு புரியாத ஒரு மொழியில் நான் பேசும்போது அது எங்க எனக்கு பக்தியை உண்டாக்க முடியும்? இது சிலரது கேள்வி. இது புரிந்து கொள்வது மாம்ச அறிவின்படி சற்று கடினம். இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற பெரியவங்க, இன்னைக்கு இருக்கிற பெரியவங்க என்ன முடிவு வந்துக்கிறாங்க? அந்நிய பாஷை ஒருத்தன் பேசினுக்கிறானா அவனுக்கு அது சுத்தமா விளங்காது. ஆவியில எங்க கை போகுது, அது எங்க போய் காட்டுறாங்கன்னு எனக்கு விளங்கல. ஆவியில விளங்குது அப்படி சொல்லும்போது நம்ம ஒரு ஆவின்றது வேற என்னமோ போலகுது. இது நானே பெரியவங்க சொல்றதுனால ஒத்துக்கலான்னு பார்த்தா ஆவியான தலையில நறுக்குன்னு போய் கீழ்படிய கீழ்படி எதுக்கு அதுக்குள்ள நான் சொல்றது ஒத்துக்கிறேன். அது என்ன இது கீழே பார்க்கலாம். அதுக்கு எதிரேரியா எதுனா ஆண்டு சொல்ற பார்க்கலாம். பாருங்க 14:5 நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி உரித்து உண்டாகும்படிக்கு அர்த்தத்தை சொல்ல வேண்டும். ஐயா, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்படி விரும்புகிறேன். ஆனா அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சபையாருக்கு பக்தி உரித்து உண்டாகும்படி அதன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும். முதல்ல பேசுறவரு பேசினே இருந்தாருன்னா அவர் அறியாமலே பக்தி உரித்து வருதா? இவர் ஒரு மனுஷரு, இவருக்கு அறியாமலே பக்தி உரித்து வருது. அந்த சவுண்டு அவங்களுக்கு பக்தி வித்து கொடுக்கல. சவுண்ட் இல்லைங்கிற பொருள் சம்திங் மெசேஜ் இருக்குது அதுல. அது இங்க உட்காந்துங்கிற சபையா இருக்கு. நீ தமிழ்ல சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு பக்தி வித்து வந்துடும். ஏயா அங்க இருக்கிற விசுவாசி, நீ விசுவாசி, அவனுக்கு உன் மெசேஜ் போனாதான் விளங்கினாதான் பக்தி வருது. அப்ப உனக்கு என்னையா புரிஞ்சுதா? பவுல் சொல்றாரு ஆவியானவரே, இங்க இருக்கிற சபையாருக்கு பக்தி வித்து வரணும்னா இங்க இருக்கிற மெசேஜ் போகணும். இந்த மெசேஜ் உனக்கு விளங்கலனா உனக்கு பக்தி வித்து வந்துடாது. என்னையா நியாயம்? எனக்கு புரியல. எனக்கு புரியுதான சொன்னது? உங்களுக்கு விளக்கம் புரியுதா? எவ்வளவு பெரிய பெரிய ஆங்க இந்த சத்தம், இந்த சத்தம், இந்த சத்தத்துல செய்தி இருக்குது. நீ டெய்லி ஏதோ ஒன்று பேசுறிய, அதுல செய்தி இருக்குது. இப்ப அந்நிய பாஷை எங்குமே கிடையாது. இருக்கவும் கூடாது, இருக்கவும் கூடாது. ஏன்னா பைபிள் ஃபுல்லாகி போச்சு. இயேசு கிறிஸ்து குதிரை மேல வந்தாரு, கழுதை தப்புன்னு சொன்ன ஒத்துக்கீங்களா நீங்க? ஏன் இப்பதான் ஏன் நானு ஆவில நிறைஞ்சு ஆண்டவர் சொன்னாரு குதிரை மேல வந்தாருன்னா அது எந்த ஒன்றும் மாற்ற முடியாது. இப்ப நீ எதுக்கு போய் அந்நிய பாஷை பேசிட்டு போறீங்க? புதுசா எதுவும் வரப்போறது இல்ல. பைபிள் தான் இருக்குது. அது அந்நிய பாஷா வந்தா கூட வரும், வந்தா கூட அந்த விளக்கம் தான் வருமே தவிர வேற ஒண்ணு நீ புதுசா சொல்ல முடியாது. அது புதிதா பைபிள் வர்றது வரைக்கும் இந்த வரங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அப்புறம் அந்நிய பாஷை ஓய்ந்தது, தீர்க்கதரிசனம் ஓய்ந்தது. அந்த காலத்துல அது ஒரு விசித்திரமான அறிவும் ஒழிஞ்சு போச்சு. எதையும் அறியக்கூடிய அறிவு இருந்தது அவங்களுக்கு, எல்லாம் ஒழிஞ்சு போச்சுன்னு தராண்டு. நிறைவானது வந்து பைபிள் வந்தாச்சு. அது வேற. அது நான் மறுபடியும் உங்களை பார்த்து கேட்கிறேன். நீ வந்து என்ன எழுதியிருக்கிற? உனக்கு அந்நிய பாஷை பசினே இருக்கும். பேச பேச உனக்கு அறியாமையே பக்தி விருத்தி வந்துருது இந்த மனுஷனுக்கு. ஆனா அவனுக்கு மாத்திரம் அதுல இருக்கிற செய்தி போய் விளங்க. என்ன ஐயா, தயவு செஞ்சு யோசனை பண்ண. சிவலு நிபன கட்டா நின்ன நான் கவமாடினே, நின்ன நான் மருது நின்ன புட்டு விலகி பதிக்கல அர்த்தம். ஏன்னா ஒரு அந்நிய பாஷையில இப்ப நான் சொல்லி இருக்கிற மேட்ரை இது உங்களுக்கு ஒருத்தர் கூட பக்தி விரித்து கொண்டு வராது. ஆனா எனக்கு சிவலு நிபன கட்டா இறுதி மூச்சு உள்ளவரை நின்னு நான் கவமாடினேன், உன்னு மேல நான் அன்பு செலுத்துறேன். நின்னு நான் மருது உன்னை மறக்க மாட்டேன். நின்னு புட்டு விலகி உன்னை விட்டுட்டு விலகி ஜீவிக்கிறதுல அர்த்தம் கிடையாது. இப்படி விளங்கணும். இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுறவங்களுக்கு அது விளங்கணும். ஏனென்றால் அந்நிய பாஷை பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி ஒரு 10 ரூபாய் பக்தி விருத்தி வச்சுக்கோங்க. இந்த 10 ரூபாய் அவனுக்கு கிடைக்கணும்னா தமிழ்ல அவனுக்கு சொல்லணும். ஐயா, இங்க இருக்கிற நான் அந்நிய பாஷை பேசுறதுக்கு ஆவியார் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி பக்தி விருத்தி வருது. அங்க சும்மா காலாயிட்டு உட்காந்துக்கிறான் அவன் தமிழ் சொல்லிட்டு அவனுக்கு பக்தி. இது 2 பேர் யார் பாக்கியவான்? யார் பாக்கியவான்? இதே 10 ரூபாய் அவனுக்கு கிடைக்குது. அவன் இந்த சிரமம் படல, சும்மா உட்காந்துட்டு தோத்துறான். 2
இங்க இருக்கிறவனுக்கு விளங்கினாதான் பக்தி. உன்னுடைய வாயின் சத்தத்தில் செய்தி இருக்கிறது அந்நிய பாஷையில. அந்த செய்தியானது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட இந்த சபைக்கு மொத்தத்துக்கும் பக்தி இருக்கு வரும். அப்ப உங்களுக்கு விளங்காமலே ஒரு எழுதி வச்சிருக்கிறியா? சபையாருக்கு செய்யற துரோகம் அல்லவா அது? இது யார் கேட்கறது? பிளீஸ் இங்கே எழுந்து கேட்டுட்டு போய் என்ன தப்பா உளராதையா பிரசங்கம் பண்ற. போய் உட்கார் தூர குடு மைக்க வந்து வாங்கி பண்ணு. என்ன சரி பேசணுக்கு விளங்க செய்தது இன்னொரு நியாயம், இன்னொரு ஆர்கியூமெண்ட் நான் எடுத்து கொடுக்கிறேன் உங்களுக்கு. படிங்க 14 16 17 16 17. நீ ஆவியோடு தோத்திரம் பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போது கல்லாதவன் உன் தோத்திரத்துக்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அறியானே. இங்க என்ன கவனிங்க. பவுல் ஏ, அவன் பி. பவுல் அப்போஸ்தலன் இங்க இருக்கிறான் நின்னு. நீ நல்லா தோத்திரம் பண்றப்பா, நல்ல ஜெபம் பண்ற. பார் ஒரு தலை கல்லாதவன் உன் ஸ்தோத்திர ஜெபத்துக்கு அவன் எப்படி ஆமேன் சொல்லுவான்? நிதானமா கவனிங்க. இவனுக்கு ஏன் ஆமேன் சொல்ல தெரியல? இவன் பண்ற பாஷை இவனுக்கு புரியல. அதில் அவனால உங்களுக்கெல்லாம் ஆமேன் சொல்ல தெரியுமா? தமிழ் ஜெபத்துக்கு சொல்ல தெரியுமா? எப்படி ஆமேன் சொல்லணும்? எப்ப ஆமேன் சொல்லுவேன்? எப்படி முடியும்? ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல அப்படின்னு ஆமேன். இவனால ஏன் முடியல? பாஷை புரியல. அப்ப பவுல் யாரை பத்தி கவலைப்படுறாரு? பிபி பத்தியா? ஏ பத்தியா? யாரை பத்தி கவலைப்படுறாரு? நோ 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 நோ, அந்த ஒருவனை பத்தி. அவன் பி இல்லையா? ஏ பேசுகிறாரு பி பத்தி பவுல் கவலைப்படுறாரு. பொருளாசிரியர் பி பத்தி இல்ல, ஏ பத்தி இப்ப கவலைப்படுறாரு. இது எப்ப ஆமேன் சொல்லுவாரு? அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிக்கிறாரு. அவர் எப்ப ஆமேன் சொல்லுவாரு? அவருக்கு தெரியுமா என்ன எப்ப முடியுதுன்னு? பேசுறது என்ன தெரியல, அப்படியே ஒரு மாதிரி இருக்குதுன்றாங்க. அப்ப இது பைபிள் இருக்கிற பாஷை அல்ல. புரிஞ்சுச்சம்மா? அன்னைக்கு கல்லாதவன் ஏன் ஆமேன் சொல்ல ஜெபத்துக்கு அவனுக்கு புரியல. அதெல்லாம் பெருசா உட்காந்துங்கிறான். நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ற, நீ ஆமேன் சொல்லுவ. அது உள்ள பொருள் அதானே ஐயா? அந்த பொருள் அதானே? நீ நல்ல தோத்திரம் பண்ற, நீ ஆமேன் சொல்லுவ. அவன் சொல்ல மாட்டானே. என் காவல இவரு இந்த காலத்துல இப்ப அந்நிய பாஷை ஜெபம் பண்ணுகிறது எப்ப முடியுது? அது இயேசு நாமே ஆமேன்னு அது ஒண்ணுமே ஒரு வார்த்தைக்கும் பொருள் தெரியாது. அதனால இந்த பாஷை வேற, பைபிள்ல இருந்த அந்நிய பாஷை வேற. ஐயா தீர்க்கிறோம். ஆமேன். என்னுடைய ரைட்டிங் எல்லாம் அப்படிதான் எழுதுறேன் இப்ப நான். ஆமேன். என்ன பைபிள் எழுதுற மாதிரி எழுதுறாரு அவரு? அவ்வளவு உறுதியான நம்பிக்கை தெளிவுள்ளவங்களா இருக்கணும் பிரசங்கம் பண்றதுல. ஏன்னா இப்படியா அப்படியா இல்ல. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் உங்ககிட்ட. நான் ஒரு சென்ட்ரல் ஜெபக்கூடம் கட்டி கொண்டிருக்கிறேன். அங்க இந்த வேத பாடங்களை தான் நான் எடுத்துக்காலத்தை 10 பேர்த்த கூட்டி சொல்லணும்னு ஆசைப்பட்டுக்கிறேன். எக்ஸ்போசிட்டின்னு சொல்லுவாங்க. 1 by 1 ஒரு வசனத்தை எடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கையில் உள்ள அந்த 12 வசனம் 2 1 கொரிந்தியர்ல 1 - 28 இத ஒண்ணு பின்னால ஒண்ணு எங்க சபையில நான் கூடுற ஒரு 10 பேருக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு போதகரை நீங்க யாராவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமானால் நான் அன்போடு வரவேற்கிறேன். ஒருத்தரும் வரமாட்டாங்க, கூப்பிட்டு பாருங்க போய். ஏன்னா ஒண்ணு பின்னால ஒண்ணு உதைக்கும். அவங்க சபை டாக்டர் இது ஒத்தே வராது பைபிள். ஐயா எங்க சபையில ஒருத்தர் கேட்டுக்கிறாரு, இங்க ஃப்ரீயா இடம் கொடுக்குறோம், இங்கே கூப்பிடுவாங்க. இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தோம் ஒரு ஆள் கூட வரமாட்டாங்க அந்த பைபிளை அந்த மாதிரி வாய்க்கானம் பண்ண. நான் இப்ப சொல்றேன். நான் அவங்களுக்கு தெரியும் ஒண்ணு பின்னால ஒண்ணு வகுப்பு. அதனால தான் அங்கிருந்து ஒண்ணு எடுத்து புக்கில் எழுதி. இது இன்னொரு பெரிய விஷயம். இது அண்ணன் எழுதுறாரு, நாம் அந்நிய பாஷையில பேச பேச நம்மை அறியாமலே நமக்கு ஒரு பக்தி இருக்கு உண்டாகிறது. அதுக்கு பைபிள்ல இடம் இல்லை. இங்க பாருங்க 30ஆம் பக்கம். பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு அந்நிய பாஷை தேவையில்லை, ஒழிந்து போகும். 30ஆம் பக்கம். அது 40ஆம் பக்கம், 10 பக்கத்துக்கு அப்புறமா பரலோகத்தின் தெய்வீக மொழியான அந்நிய பாஷையிலே பேசி தேவனோடு தொடர்பு கொண்டிருக்கும். ஆகவே நித்தியத்துக்குரிய அந்நிய பாஷையில் பேசுகிறோம். பரலோக மொழியிலே பேசி தேவனிடம் பகும்போது அங்க இருப்போம். அங்க முதல்ல 30ஆம் பக்கத்துல அந்நிய பாஷை ஓஞ்சிடுன்றார், உண்மைதான் என்றார். அப்புறம் பரலோகத்துக்கு நித்திய மொழி என்றார். எப்படி கம்பேர் பண்றது? பிளீஸ் நிறைய புக் விட்டாங்க அண்ணன். நான் சொன்ன மறுபடியும் சொல்றேன், இவங்களுடைய ஆவிக்குரிய நிலையில பரலோகத்துக்கு போறதுலயும் இவங்க ஊழியத்திலயோ எனக்கு யாரும் ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் இல்லை. அவங்க எல்லாம் பரலோகம் போவாங்க. அவங்க எல்லாம் எங்க அண்ணன் மாருங்க.
ஆனா தேவதூதனே வந்து இதுக்கெல்லாம் வேற ஒண்ணு சொன்னா ஒத்துக்காத பவுல். இல்ல நீங்க என்னுடைய சகோதர சகோதரிகள் பொன்லாசி கூப்பிடியா போன் பண்ணுங்க, என் போன் நம்பர் எழுதிங்க, வந்து சேருங்க, உங்களுக்கு பதில் சொல்ல போறோம், நாங்க கூப்பிடுங்க. கல்லாதவன் எப்படி உன்னுடைய ஜெபத்துக்கு இங்கு மாத்திரம் இல்ல, இது உலக மொழி என்பதற்கு நான் ஒரு நியாயத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். இந்த இடத்திலும் இந்த 14ஆம் அதிகாரத்திலும் இது ஒரு உலக மொழி என்பதற்கு என்ன காரியம் இருக்கிறது பாருங்க. 18ஆம் வசனம், உங்களை எல்லாரும் அதிகமாய் பாஷைகளைன்னு புளூரல்ல சொல்றாரு. இதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, அந்நிய பாஷையில ரொம்ப வார்த்தை பேசுறாருன்னு விளக்கம் கொடுக்குறாங்க. இங்க மரக்க ரோட்ல ஒரு அமைப்பு புஸ்தகம் வெளியிடுது, பிபிஎல் ஐபிஎல், அவங்க மேய்ப்பனின் கோல் ஒரு புக்கு எல்லாரும் கொடுக்குறாங்க. மேய்ப்பனின் கோல்னு ஃப்ரீயா ஒரு புஸ்தகம் அனுப்புறாங்க. அதுல பாஷை பத்தி எழுதிக்கிறது இருக்கிறதுல ரொம்ப தமாஷெல்லாம் எழுதிக்கிறாங்க. அதுல அவர் என்ன சொல்றாரு, முதல்ல 2 வார்த்தை வருமா, ஆவியானவர் 2 வார்த்தை கொடுப்பாராம் அந்த பாஷையில, நெருப்பு தண்ணி, நெருப்பு தண்ணி, இல்ல ஆவி அல்லது நரகம் மோட்சம், ஏதோ 2 வார்த்தை பேசுங்க. அப்புறம் படிப்படி ஆவியானவர் ஃபுல் ஒக்கப்பிளேரியில கொடுப்பாராம். இது எல்லாம் கொடுத்தா விட அது உங்களுக்கு விளங்காதான், விளங்காமலே பக்தி விருத்தி வருமா. என்னையா நாங்க சபையார் தானா, எங்க மக்கள் தானா, என்ன இது 2 வார்த்தை கொடுப்பாங்க, பேசினே இருங்க தைரியமா. அதுக்கப்புறம் 30 ஒக்கப்பிளேரியில 1000 வார்த்தை, 10,000 4,000 வார்த்தை தெரிஞ்சா தமிழ் பேச முடியும். அது கொடுத்துருவாராம். அதெல்லாம் கொடுத்துட்டு பேர் கூட அது உங்களுக்கு விளங்காது. அறியாமலே அவங்களும் அறியாமலே பக்தி விருத்தி வருகிறது இல்லையா. அந்நிய பாஷை பேசினவங்களுக்கு அவங்களுக்கு நல்லா விளங்குச்சியா, தெளிவா விளங்குச்சு. இப்போ நான் முக்கியமான பிரச்சனைக்கு வரப்போறேன். இது தேவனோடு பேசுற வரமா? 2ஆம் வசனம், ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே மனுஷரிடத்தில் பேசாமல், இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு இது கடவுளோடு பேசுற வரம் அப்படின்றாங்க. நான் முதல்ல சொன்ன இலக்கணம் கொஞ்சம் தெரியணும்னு. அந்த கடைசியில கடவுள் இடத்தில் இருக்குதான், கடவுளோடு இருக்குதான். தேவனிடத்தில் பேசுறதுன்னா என்ன, தேவனோடு பேசுறதுன்னா என்ன, ரெண்டுக்கும் வித்தியாசங்க தான், இல்ல 2 ஒண்ணு தானா? எல்லாம் கவனிக்க வேணும். வேற்றுமை விகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஐயாள்கு இன்னது கண், அவனை பார்த்தேன், அவனோடு பேசினேன், அவனிடத்தில் சென்றேன், ஊரின் கண் நின்றேன், அவனால் அடிக்கப்பட்டேன், அவனுடன் சென்றேன். இந்த அவன் பக்கத்தில் இவ்வளவு ஊர்வு வரும், 7. ஐயால் இன்னது கண், அவனை கண்டேன், அவனோடு கண்டேன், அல்ல வெவ்வேறு பொருள் கொடுக்கும். இங்க அவன் தேவனிடத்தில் பேசுகிறானா, தேவனோடு பேசுகிறானா? அவன் ஏன் பண்ண தேவனோடு பேசுற? தேவனோடு இப்ப நான் கேட்கிறேன், நான் உங்களிடத்தில் பேசுறேன்னா உங்களோடு பேசுறேன்னா? நல்லா கவனிங்க, பொன்லாசஸ் உங்களோடு பேசுறாரா, உங்களிடத்தில் பேசுறாரா? இல்ல உங்களிடத்தில் பேசுறேன். நீங்க கேட்டா கேட்பீங்க, இல்லைன்னா கொஞ்சம் வீட்டுல ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டாங்க, தெரியல ஃபேன் ஆஃப் பண்ணாத வந்துட்டு டிவி அப்படியே ஓடுனுக்குது, கொஞ்சம் அப்படி டைவெர்ட் ஆகுங்க. ஆனா உங்களோட பேசியிருந்தாங்க டைவெர்ட் ஆவீங்களா? என்னங்க எங்க நான் எத்தனை மணிக்கு வரீங்க, நீங்க நாளைக்கு சென்ட்ரலுக்கு எத்தனை மணிக்கு வரீங்க? அதுல நீங்க 4 மணிக்கு வரணும், எங்கன்னா டைவெர்ட் ஆகிற அவரு, இது அவரோட பேசுறது. ஆனா அங்க அந்நிய பாஷையில கொடுத்த போது அவன் அந்நிய பாஷையில பேசுறான் செய்தி பேசும்போது, பிரேம சாகரா இத்தர மரண எதாரிலோனா தாரி தப்பிச்சு மதுர ஸ்வரமும் பேசின்னு இருக்கிறேன். நான் பேசி நிற்கும் போது என்னுடைய இந்த தெலுங்கு இங்க உங்க மத்தியில அதாவது இணைக்கப்படாத நீங்க பேசாம உட்காந்துருக்கீங்க. அப்ப பவுல் சொல்றாரு, அந்நிய பாஷையில பேசுறவன் அவன் பேசுறவங்க ஒருத்தருங்க விளங்கலன்னா அவன் கடவுள் தாண்டா கேட்டுனுக்கிறாருன்ற என்ன அர்த்தம்? அதுக்கு கடவுள் இடத்துல பேசினுக்கிறான் அவன் யார கேள்விதான் பண்றாரு அவனு. ஏன் அப்படி அந்த வசனத்துக்கு நான் பொருள் எடுக்கிறேன்? நான் கொடுக்கிறேன், நான் என்ன சொல்லும் போது அந்த தைரியத்தோட தான் பேசுறேன். ஆண்டவர் அப்பாவை எதிர்க்க அப்பாவை கொடுத்த கிருபையினால. இது பிரகாரம் நீங்க அந்த 2ஆம் வசனத்தை வியாக்கியானம் பண்ணலன்னா மொத்த பின்னால் இருக்கிற மொத்த வசனத்தோடு நீங்க இணைய முடியாது. இப்ப நான் உங்களிடத்த ஒரு இடத்துல நிறுத்த போறேன். 2ஆம் வசனத்துல வர்ற இந்த அந்நிய பாஷை வரம் மனிதன் கடவுளோட பேசுற வரம் நான் ஒத்துக்கிறேன். யாருக்குமே விளங்குமா? இங்க இருக்கிற யாருக்காவது விளங்குமா? ஒருத்தருக்கும் பூமியில ஒருத்தருக்கும் அப்படி முடிவு வந்துட்டா
திடீர்னு பவுல் எழுந்து சொல்ற அர்த்தம் சொல்லுகிறவனை பத்தி பேசினுக்கிறார். அவனுக்கு தெரிஞ்சுக்கிற எப்படி அது? இந்த வசனம் அதுல முட்டுத. இங்க உங்களை அப்படியே ஆணி அடிச்சு நிறுத்த விரும்புறேன் நான். 2வது ஒருவனுக்கும் தெரியாதபடினால, ஒருத்தனுக்கும் விளங்காதுங்க, அவனுக்கும் அவருக்கும், அதோட அவனுக்கு கூட விளங்காது. அவங்க வியாக்கியானம் பேசுறதும் கூட விளங்காது. அது அவங்க என்ன பண்ண போறாங்களோ எனக்கு ஒன்னும் புரியல. அப்போ அவங்க ஆண்டவர் பேசுனது ஒருவனுக்கு விளங்காது. திடீர்னு ஒரு ஆளை கூப்பிட்டு அர்த்தம் சொல்றவன் இருக்கிறான் பவுல். அப்ப அவனுக்கு ஒருத்தனுக்கு விளங்கி இருக்குதா? அப்போ இந்த ஒருவனுக்கு விளங்காதுன்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு ஏற பொருள் எடுக்க வேண்டும். சரி, அவன் என்ன பேசுறான் ஆண்டவர்கிட்ட? ரகசியங்களை, ஆதி காலம் முதல் மறைக்கப்பட்ட ரகசியங்களை மக்களுக்கு வெளிப்படும்படியான ஒரு வரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் பவுல். அப்ப என்ன ரகசியமா இருக்கும் அது அவன்கிட்ட பேசுறது? ரகசியங்களை பேசுறான் அவன். அதாவது இவன் கடவுளை சொல்லிக் கொடுக்குறானா? ஆண்டவரே உனக்கு தெரியுமா சுவாமி எப்படி உலகம் உண்டாச்சுன்னு? இவன் என்னையா ரகசியங்களை அவன் பேசிக்கொள்றான் ஆண்டவரோடு கூட. அவருக்கு எது நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அவர் உனக்கு கொடுக்கிற ரகசியத்தை ஜனங்களுக்கு சொல்லணும். அதான் வரும். இப்படி நாச்சு இப்படி இப்படி இதுக்கு சபையார் பார்த்தாங்க. அவங்க என்னடா மொழிபெயர்க்கிறது சொல்றாங்களே தப்பாச்சுன்ட்டு இவர் இங்க பேசுகிறார். ஒருத்தர் ஏந்து மொழிபெயர்க்கிறார் இவரு. இப்ப நான் அந்நிய பாஷையில பேசுறேன். நல்லா கவனிக்கணும். இந்த எல் இல்ல, அது நம்ம சபை வியாக்கியானம். இவங்க பேசிக்கிறத அவர் மொழிபெயர்க்கிறார். கரெக்ட்? அங்கிருந்து வர்ற செய்தியை இவர் சொல்லி மொழிபெயர்க்கிறதுன்றது நம்ம சபை வியாக்கியானம். அவங்க 2 பேரும் பேசிக்கிறது இவர் மொழிபெயர்க்கிறார். இது எப்படி இருக்கும்? இப்ப நான் கடவுளோட பேசுறேன். அப்பா ஆமாப்பா இல்ல 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 அந்த மாசம் வேணாம். அந்த லைன் உங்களுக்கு விளங்குச்சா? இப்ப மொழிபெயர்த்த யார மொழிபெயர்க்கணும்? என்ன மொழிபெயர்த்த உனக்கு என்ன விளங்க? அந்த சபையில என்ன வேடிக்கை நடக்குது தெரியுமா? இவர் பேசி நிற்பாரு. இந்த லைன் அவர் எடுக்க மாட்டார். நேரம் அங்கிருந்து வரும். மகனே நீ கலங்காதே திகையாதேன்னு. அந்த லைன் அவருக்கு வந்து இவர் எதுக்குங்கிறாரு? பிளீஸ் அது விளங்குதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? இவரும் அவரும் நம்ம சபை கோட்பாடு பிரகாரம் இப்படி பிரிச்சு பேசுறதுக்காக வெட்கப்படுறேன். நான் ஆண்டவரோட நான் பேசினுக்கிறேன். நானும் அவரும் பேசினீங்கன்னா ஒருவன் அறியாதபடினால அங்க ஒரு கஷ்டம். அவங்களுக்கு ஒத்துக்கன்னு கூட நான் உள்ள நுழைஞ்சு வியாக்கியானம் பண்றேன். இங்க நாங்க 2 பேரும் பேசினீங்க அவர் மொழிபெயர்த்தாங்க. அது டெலிபோன்ல பேசுற ஒரு சைட மொழிபெயர்த்தா என்ன விளங்க? இவர் இனிமையா விட்டுறாரு. அங்க போட்டாரு. அந்த லைன் அவர் போகுது. மகனே கலங்காதே திகையாதே, உன்னை நான் கைவிட மாட்டேன், நீ வாங்கி இருக்கிற அந்த நிலம் ஊடி நீ கட்டுவே எல்லாம். அந்த லைன் அவர் பேச விரோதிக்க இவரை கட் பண்ணு. அவருக்கு நேரம் சொல்லிட்டான் அவரு என்ன. ஆனா நம்ம சொல்றபடி செய்தி இவர் கொடுக்கிறாரு, மொழிபெயர்கள் நம்ம மொழிபெயர்த்தா கரெக்டா வரும். தேவனோட பேசுற வரம் அல்ல. அப்படி போனா ரொம்ப கஷ்டம். அந்நிய பாஷை இதுல எழுதுறாரு. அந்நிய பாஷை ஏன் பேசுறதுன்னு தெரியுமா? சாத்தானுக்கு தெரிஞ்சாலும் குழப்படி பண்ணிடுவான். என்னது நான் சொன்னேன்? கடவுளுடைய வார்த்தையை மாத்திரம் அல்ல, எனக்கு அருமையான ஜனமே இவர்கள் கடவுளையே நாசம் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் பூட்டினா திறந்தா அப்பேற்பட்ட கடவுளை சாத்தான் தெரிஞ்சுக்கினான்னா எப்பா உனக்கு திறந்த வாசல் என்ன அவன் போய் முட்டுவான். உனக்கு திறந்த வாசலை எபேசில வைத்திருக்கிறேன், ரோமால வைக்கிற போ அப்படின்னு நான் சொன்ன உடனே தமிழ்ல சொல்லிட்டனால அவன் தெரிஞ்சு ஓடி போய் சீக்கிரமா கூட்டுவான். கடவுளுடைய வார்த்தையும் நாசம், கடவுளையும் நாசம் பண்ணிட்டாங்களே அத்தாரிட்டியை. என்னையா செய்ய முடியும்? அது சொன்னா நீ செத்துருவே சீக்கிரம். செத்தா உங்களுக்காக தானே சாவ நான். என் ஆண்டவர் இருக்காடி வேண்டாம். இந்த மாதிரி சபையெல்லாம் பாட்டில ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சகோதரி என்னுடைய சின்ன வயசுல வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு 20-22 வயசு. இந்த தெருவில் இருக்கிறாங்க. இந்த சபையில பாதி வருஷம் விட்டாங்க அவங்க. இதெல்லாம் சின்ன வயசுல ஏற்பட்ட காயங்கள் எனக்கு. ஐயா வந்து போய் சொன்னாரு, அப்பா டர்னஸ் ஐயா பாதி பொம்பளை கூட்டாங்க அங்கிருந்து நான் பாதி பொம்பளை ஆம்பளை எல்லாம் விட்டுட்டு இங்க வந்தேன். இந்த ஜெயில உள்ள எப்படி நின்று கூட்டாங்க. எதுக்கு கூட்டாங்க அவங்க எல்லாம்? நம்ம வீட்டுல வந்து என்னுடைய மார்ல கை வச்சு உயிரில் இருக்குது உனக்கு சகோதரனே, நீ சபைக்கு வாங்க. ஒரு நாள் சபைக்கு போய் காலையில் உட்காந்துருந்தேன்.
போனா அந்த அம்மா பார்க்க முடியல, ஸ்கிரீன் போட்டுட்டு உள்ள நின்னுங்கிறாங்க. இன்னும் கேட்ட பக்கத்துல பரிசுத்த மனவாட்டி அந்த அம்மா, அவங்க யாரும் பார்க்க கூடாது மூஞ்ச. அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கவங்க யாரு? வெளியே உட்கார்ந்து இருக்கவங்க யாருங்க? பொம்பளைங்களா? அந்த அம்மா ஒரு அம்மா தான் மூடி நின்றுங்க. அப்ப இவங்க எல்லாம் அப்புறம் பாட்டு தொடங்குச்சு. பாட்டு தொடங்கினோன்னு ஆம்பளைங்க மேல கீழே குதிக்கிறாங்க, வேச்சிங்க வித்தியாசமா போயின்னு வந்துருது. சகோதரிகளும் குதிக்கிறாங்க, அவங்க கீழே விடுறாங்க கொஞ்சம் பேரு. இதுல இப்ப ஆவி இல்லாத சேசக்காரெல்லாம் ஆவி வந்தவங்களை போய் சரி பண்ணிக்கிறாங்க. ஆவி காத்துன்னு இருப்பாங்க, போய் சபையெல்லாம் முடிஞ்சோன்னு அங்க போவாங்க. அங்க போய் அவங்களுக்கு காத்துன்னு ஆவி வந்தவங்களுக்கு ஆவி இல்லாதவங்க போய் சரி பண்ண, சரியா இருமா சரியா இருமா சரியா. நான் உடனே அழ ஆரம்பிச்சிட்டேன். ஒன்னு அழ, தம்பி ஆண்டவரே, ஒரு அம்மாவை பத்திரமா உள்ள வச்சுக்கிற ஸ்கிரீன் உள்ள, ஒரு அம்மா இந்த மாதிரி போகுது, ரெண்டு அங்கேயும் ஆவி இங்கேயும் ஆவி, என்ன சுவாமி இதுன்னு ஒரு மூப்பனர் கிட்ட வந்தாரு. பிரதர், எவ்வளவு பாவம் செஞ்சாலும் உங்களை கடவுள் மன்னிப்பார், அழாதீங்க பிரதர். என் அனுபவம் யா, நான் ஏன் அந்த சபையை விட்டு வெளியே வந்தேன். அப்பா இது என்னப்பா இது ஒன்னும் புரியலையே. நான் பழைய காலத்து இந்த ஊழியக்காரங்கள ஒரு ஆள் தவிர மீதி பேரெல்லாம் எனக்கு பழக்கம். இந்தியாவில் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியக்காரங்க அத்தனை பெரிய தலைவர் ஒருத்தர் தான் எனக்கு நேர் பழக்கம் இல்லை. மற்றவங்க எல்லாரோட எனக்கு பழக்கம் உண்டு. சில பேருக்கு நான் பைபிள் படிக்க தெரியாது, ஒரு அம்மாவுக்கு அவங்க நான் தான் பைபிள் படிப்பேன். அங்கே சில அனுபவம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்பதான் சந்தேகப்பட ஆரம்பிச்சு. சின்ன வயசுல சந்தேகம் வந்துச்சு. ஓ இதுல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு. நான் நினைக்கிறேன் என்ன போல யாருமே அப்போஸ்தலர் 2:14 படிச்சிருக்க மாட்டாங்க. எத்தனையோ தடவை கேளுங்க பிரதரோட, எங்க போனாலும் இதே தான். வண்டியில போனா எங்க போனாலும் இதே பைத்தியமாயிட்டேன் நான் அந்த 2 பகுதியில். என் அருமையானவர்களே, நல்ல யோசனை பண்ணி பாருங்க. வித்தியாசமான பிசாசு அவனை அறியவர், அவனுக்கு அறியக்கூடாதபடிக்கு அந்நிய பாஷையில கடவுளோட பேசணுமா? அவ கடவுளை பத்தி இவங்க என்ன நினைக்கிறாங்க? அவர் ஒரு விஷயத்தை முடிச்சு கிடையாது, அது அவ்வளவுதான். அப்புறம் அவர் தமிழ்ல சொன்னா தெலுங்குல சொன்னா சாத்தம் ஓடி போய் என்ன பண்ண முடியுமா? அது பூட்டாருன்னா சொன்னே அது பூட்டு போறான்னா ஓடி போய் தந்துருவானா? என்னையா யாக்கியானா? சரி அப்படியே இருக்கட்டும். நான் ஒண்ணு கேட்கிறேன், அவனுக்கு அப்ப அந்நிய பாஷை மாத்திரம், அதுல சில விஷயம் தீர்க்க தரிசனம் வர என்னது, அது எது பாஷையில இருந்தது? தீர்க்க தரிசனம் பேசுற தமிழ்ல பேசணும், அதானே? அது என்னென்ன மனுஷனுக்கு புத்தி ஆறுதல் எல்லாம் வரலாமா மனுஷனுக்கு? அது நல்ல கவனிங்க. தீர்க்க தரிசன வார்த்தையில் என்னென்ன அடங்கி இருந்தது? மனுஷனுக்கு பக்தி விருத்தியம், ஆறுதல், தேறுதல் எல்லாம் அதுல இருந்தது. அது மனுஷனுக்கு போய் சேரலாமா? மனுஷன் கொலைபாதகனாச்சா? அப்ப அது மட்டும் ஏன் தமிழ்ல இருக்குது, அதை ஏன் தடை பண்ண மாட்டான்? அதை தடை பண்ண இல்லமா? தீர்க்க தரிசனம் வர இருந்தது, அந்நிய பாஷை வர இருந்தது. இது ரெண்டும் ஒண்ணுங்க. இது தமிழ்ல இருந்தது தீர்க்க தரிசனம் வரும், அது வேற பாஷையில இருந்தது, அவ்வளவுதான். அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் 19 அதிகாரம். அந்நிய செய்தி ஒண்ணுதான், அந்நிய பாஷையில சொல்லப்பட்டது அந்த தேசத்துக்கு போறவனுக்கு. அப்ப